மலையாள சினி இண்டஸ்ட்ரியில இப்போ பரவலா பேசப்பட்டுட்டு வர விஷயம் தான் நடிகர்கள் மற்றும் இயக்குனர்கள் மேல நடிகைகள் கொடுத்திருக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகள். பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை கேரளா அரசாங்கம் வெளியிடவே இப்போ இந்த பிரச்சனை பூதாகரமாகி இருக்கு. பல பெரிய நடிகர்கள் இயக்குனர்கள் இதுல சிக்கியிருக்காங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்ட கடுமையான தண்டனை வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பிரச்சனையோட தாக்கமா மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா அமைப்போட தலைவர் பொறுப்புல இருந்து மோகன்லால் மற்றும் பல உறுப்பினர்கள் மொத்தமா ராஜினாமா பண்ணாங்க. இப்படி பொறுப்புல இருக்கிற இவங்களே பிரச்சனையை விட்டு நழுவி போறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. பலருமே மோகன்லால், மம்முட்டி மாதிரியான உச்ச நடிகர்கள் இந்த பிரச்சனைக்கு துணையா நிக்காம இப்படி அமைதியா இருக்காங்களேன்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு. நடிகை பார்வதியும் இவங்க எல்லாம் பதில் சொல்லாம பதவி விலகினது ரொம்ப கோழைத்தனமான செயல் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பார்வதியோட இந்த பேச்சுக்கு சமந்தா உட்பட பல நடிகைகள் அவங்கள பாராட்டி ஆதரவு கொடுத்தாங்க. எவ்வளவு நாட்களா எதுவும் பேசாம மௌனம் காத்துட்டு வந்த நடிகர் மோகன்லாலும் நேத்து நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல இதை பத்தி பேசியிருந்தாரு. പ്രോപ്പറായ തെളിവുകളും കാര്യങ്ങളും ഉണ്ടെങ്കിൽ അങ്ങനെ ഒരു കുറ്റം ചെയ്തിട്ടുള്ള ആളുകൾ ശിക്ഷിക്കപ്പെടണം എന്ന് തന്നെയാണ് എൻ്റെ അഭിപ്രായം. മലയാള സിനിമയുടെ എല്ലാ അഭിപ്രായം അങ്ങനെ ആയിരിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. കാര്യം അതിന് அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹேமா கமிட்டியை நான் வரவேற்கிறேன். இவங்களோட ரிப்போர்ட்டை கேரளா அரசு வெளியிட்டது ஒரு சரியான முடிவு. நடிகர் சங்கம் மட்டுமே இதை பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா எல்லாருமே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். மலையாள இண்டஸ்ட்ரி ரொம்ப கடினமான உழைக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. பல பேர் இதுல இருக்காங்க. எல்லாரையுமே இதுல குற்றம் சாட்ட முடியாது. விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா குற்றம் பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நிச்சயமா விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நாங்க இங்க எல்லாத்தையுமே சரி பண்ணதான் இருக்கும். மலையாள இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் நடிக்கலாம், யாரெல்லாம் நடிக்க கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ற ஒரு பவர் குரூப் இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாது. இப்போதான் இதை கேள்வியப்படுறேன். நான் அந்த குரூப்ல எல்லாம் இல்ல. நான் ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்டை இன்னும் படிக்கல. பதவியில இருந்து ஏன் ராஜினாமா பண்ணீங்கன்னு எல்லாருமே கேக்குறீங்க. அதுக்கு பதில் ஒட்டுமொத்த மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரி தான் கொடுக்கணும். நடிகர் சங்கம் மேல மட்டுமே போக்கஸ் பண்ணாதீங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியை அழிச்சிடாதீங்க அப்படின்னு மோகன்லால் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பா பேசியிருக்காரு. கேரளால நடந்த இந்த சம்பவம் இப்போ மொத்த சினி இண்டஸ்ட்ரியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இப்போ நடிகைகளுக்கு நடக்கும் தவறுகளை பத்தி பேச தொடங்கி இருக்காங்க. இந்த சூழல்ல சமீபத்துல நடிகை ராதிகா கொடுத்த இன்டர்வியூ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. மலையாள நடிகர்கள் கேரவன்ல நடிகைகள் ட்ரெஸ் மாத்திர வீடியோவை ஹிடன் கேமரா மூலமா எடுத்து ரசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இது நான் ஒரு மலையாள படத்தோட ஷூட்டிங்க்கு போனப்ப நடந்துச்சு. இப்படி பல சம்பவங்கள் நடக்குது. அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் யார் யார் என்ன பண்ணாங்கன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா இப்போ அதெல்லாம் வேணாம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பெரிய நடிகர்கள் இதை பத்தி பேசாம இருக்காதீங்க, குரல் கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு ராதிகா பேசியிருந்தாங்க. மேலும் நடிகர் விஷால் சமீபத்திய செய்தியாளர்கள் சந்திப்புல அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா செருப்பால அடிங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதையுமே ஒரு பொறுப்புல இருக்கிறவர் பேசுற பேச்சா இதுன்னு ராதிகா கண்டிச்சிருந்தாங்க. இப்படி தமிழ்நாட்டிலையும் பல நடிகைகள் இந்த பிரச்சனையை பத்தி பேசவே இப்போ தெலுங்குலையும் இதை பத்தி பேச தொடங்கி இருக்காங்க. அந்த வகையில நடிகை சமந்தா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தெலுங்கு திரைத்துறையை சேர்ந்த பெண்கள் நாங்க ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை வரவேற்கிறோம். இந்த கிளர்ச்சிக்கு காரணமா இருந்த விமன் இன் சினிமா கலெக்டிவ்க்கு எங்களோட பாராட்டுகள். விமன் இன் சினிமா கலெக்டிவை முன்னுதாரணமா வச்சு தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில 2019 பெண்களுக்கு ஆதரவா தொடங்கப்பட்ட ஒரு குரூப் தான் தி வாய்ஸ் ஆஃப் விமன். தெலுங்கானா கவர்மெண்ட் சீக்கிரமே சப் கமிட்டி மூலமா பாலியல் குற்றச்சாட்டுகளை பத்தி கொடுத்த ரிப்போர்ட்டை வெளியிட கேட்கிறோம். இது மூலமா தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான சூழல் அமைய உதவியா இருக்கும் அப்படின்னு சமந்தா ஷேர் பண்ண போஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. சமந்தா மட்டும் இல்லாம தெலுங்கு திரைத்துறையை சேர்ந்த பல பெண்கள் இப்போ பாலியல் குற்றச்சாட்டுகள் பத்தின ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லி கேட்டுட்டும் வராங்க.